ஹாய், நான் உங்கள் சஞ்சய், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கணுமா? அதுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதணும். அந்த எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்னு வேரியஸ் எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. அதோட அந்த எக்ஸாம்ஸில் முக்கியமான பார்ட் வந்து மேத்தமேட்டிக்ஸ். அந்த மேத்தமேட்டிக்ஸில் இன்றைக்கி சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கொஸ்டின்ஸ் 81 to 90 பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிளேலிஸ்ட் சீரீஸில் நான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட 100+ யூனிக்கான கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ப்ளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்லுக்கு ரிலேட்டடான சிம்பிள் இன்ட்ரெஸ்டான எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸும் கவர் ஆகும். இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 81st question. Simple interest on a certain sum is 1/4 of the sum and the interest rate per annum is 4 times the number of years. If the rate of interest increases by 2%, then how much will the simple interest be on 3600 for 6 years? என்ன சொல்கிறாங்க? rate equal to 4 times time equal to r/4. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன சொன்னாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பிரின்சிபல் பின்னு வச்சுக்கலாம். பி ரேட் ஆர் இன்ட்டு டைம் வந்து r/4. இந்த ரேட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் த பிரின்சிபல் p/4. 4 கேன்சல், pp கேன்சல், r ஈக்குவல் டு 10. r வந்து 10 இல்லாமல் 12 மாறுச்சுன்னா எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 3600? 3600 சிம்பிள் இஸ் 3600 இன்ட்டு 12/100 இன்ட்டு 6 இஸ் ஈக்குவல் டு 72 இன்ட்டு 36. ஸோ என்னது? 6 2s are 12, 3 2s are 6 ப்ளஸ் 42 48 49 21 2592. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 2592. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 82nd question. What installment of annual payment will discharge a debt that is due as 624 at the end of 5 years at 2% annual simple interest? 2% per annum simple interest. ஸோ நமக்கு தெரியும் ஃபஸ்ட் இயர் நெட் பிரின்சிபல் பி 100ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இயருக்கு 100 rupees, செகண்ட் இயருக்கு 100 + 2 இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். தேர்ட் இயருக்கு 100 + 2 + இன்னொரு 2, அது மொத்தம் 4 ஆகிடும். அதே மாதிரி ஃபோர்த் இயருக்கு 100 + 4 + 2 6. ஃபிஃப்த் இயருக்கு 100 + 6 + 2, ஸோ 8. ஸோ மொத்தம் எவ்வளோ ஆகுது? 512. ஸோ 520 வந்து 624னா இந்த ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் 100 வந்து எவ்வளோ ஆகும்? 624 இன்ட்டு 100/520. 0 0 கேன்சல், இது 1. 104 வந்து 2. ஸோ 100ஓட வேல்யூ 120. ஆன்சர் வந்து ஏ 120. இது வித்தவுட் ஃபார்முலா. நம்ம ஃபார்முலாவோட பண்ணோன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கோம். ஃபார்முலா என்ன இதுக்கு? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் எக்ஸ் ப்ளஸ் ரேட் இன்ட்டு installment into number of years into number of years minus 1/200. so a வந்து என்ன? 624 total amount is equal to number of years என்ன? 5 installment x plus rate என்ன? 2 into x into 5 into 4 by 200. so இது எவ்வளோ? 50 10 5 5x plus x by 5. இது என்ன ஆகுது? 624
is equal to 25 plus x 26x by 5. இது into 2/2 பண்ணிக்கலாம். இது வந்து 52 by 10 x equal to 624. இது 12 ஆயிரும். x equal to 120. அதே ஆன்சர் இங்கே வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் நமக்கு வந்து ஃபார்முலா வித்தவுட் ஃபார்முலா மெத்தடு ஈஸியராக இருக்குது. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 83rd question. 50,000 is deposited in a bank account. There was already some money in the account. 50,000 டெபாசிட் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே காசு இருக்குது அக்கௌண்ட்டில். நோ பேங்க் கிவ்ஸ் 7,500 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. 7,500 இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ஒரு வருஷம் கழிச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4.5 per annum. ஸோ ஹவு மச் மணி வாஸ் ஆல்ரெடி தேர், ஏற்கனவே எவ்வளோ காசு இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பேசிக்கலி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 7,500 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 4.5 45 எழுதிக்கலாம். கீழே 10 கொண்டு போய்க்கலாம், ப்ளஸ் இந்த ஒரு 100 இன்ட்டு டைம் எவ்வளோ 1 year. இது எவ்வளோ 5ல் டிவைட் பண்ணால் 9, 1500, இது 3, இது 500. P is equal to 5 lakhs by 3. P என்னது 120 6, 1,66,666.67 தான் பிரின்சிபல். பட் ஏற்கனவே இது 50,000 டெபாசிட் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல ப்ரீவியஸாக இருந்த அமௌண்ட் எவ்வளோ 11,6666.67. ஆன்சர் வந்து பி 11,6666.6. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். 84th question. ரோஹன் buys a bike at 95,000, 95,000. He pays 25,000 at once and the rest after 18 months. ஸோ வாங்கும் போது 25,000 கொடுத்துட்றான் 95,000 பைக்குக்கு. அப்புறம் 18 மாதம் கழித்து 10% வட்டி 10% per annum வட்டியில் வந்து பேமெண்ட் பண்ணுறான். ஸோ த டோட்டல் அமௌண்ட் he has to pay for the bike என்னது? ஸோ பைக் என்ன ஆகுது, பைக் வந்து 95,000 விலை, அதில் 25,000 ஏற்கனவே பே பண்ணிட்டான். பாக்கி எவ்வளோ பே பண்ண வேண்டியது 70,000. 70,000க்கு தான் வட்டி கட்டணும். எவ்வளோ வட்டி கட்டணும் 10% per annum இன்ட்டு எவ்வளோ டைமு 18 months. அப்போ 18/12, இது வந்து 3/2. இது கேன்சல். 7,000, இது 3,500. வட்டி மட்டும் எவ்வளோ ஆகுது 10,500. மொத்தமாக இவன் எவ்வளோ கட்டணும் 95,000 + 10500. இதோட வேல்யூ என்ன 105,500. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 105,500. வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். வாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 85th question. What annual installment will discharge a debt of 3,658 due in 4 years at 12% interest per annum? நம்ம இந்த கொஸ்டினை ஏற்கனவே இந்த மாதிரி சிமிலர் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம், ஃபார்முலாவோட வித்தவுட் ஃபார்முலாவோட. நம்ம இந்த கொஸ்டினை இந்த வாட்டி வித்தவுட் ஃபார்முலாவோட மட்டுமே ட்ரை பண்ணலாம். ஃபார்முலாவோட பார்க்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோவை இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக தெரியும் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ பிரின்சிபல் 100ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இயரில் பிரின்சிபல் 100னா இன்ட்ரெஸ்ட் 12. செகண்ட் இயரில் பிரின்சிபல் 100னா 112, இந்த 100 + 112 112 ப்ளஸ் ஒரு 12. தேர்ட் இயரில் 124 + 12. இதோட டோட்டல் எவ்வளோ 472. ஸோ என்ன சொல்கிறாங்க 472 வேல்யூ 3,658 இருந்துச்சுன்னா
100ஓட வேல்யூ வந்து என்ன, இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு என்ன, 3658 by 472 into 100. இதை 2ல் போட்டால் 18. நம்ம இதை அழிச்சிக்கலாம். இதை போட்டோம்னா 1829. இது எவ்வளோ, 236. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 236னால் இதை வேறு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 118 into 2ஆக போடலாம். இல்லைன்னா இதை வந்து 59 into 4ஆக போடலாம். 59 இதை இதால் இந்த 100 கேன்சல் ஆகாது, 100 கேன்சல் ஆகாது. ஸோ 59 இதால் இதில் போகும், 3 போனால் 177, 59 31 into 100. இது என்னது, 3100 by 4. இது என்ன, 775. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 775. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். 86th question. ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரியே தான். A man has to discharge a debt of 15,600 which is due in 3 years at 4% simple interest. If he pays his amount in equal installments of annual payments, find the amount of annual payment. ஸோ என்ன சொல்கிறாங்க, பிரின்சிபல் வந்து 100ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இயருக்கு வந்து 100, செகண்ட் இயருக்கு வந்து 100 + 4, தேர்ட் இயருக்கு வந்து 100 + 8, 100 + 4 + 4. ஸோ மொத்தம் இது எவ்வளோ வருது, 312. நமக்கு என்ன தெரியும், இந்த 312ஓட வேல்யூ வந்து 15600. 100ஓட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. 312 வந்து இது வந்து 50, 1:50. ஸோ 100ஓட வேல்யூ 5000. ஆன்சர் வந்து பி 5000. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். 87th question. இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரியே தான். த ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் டு டிஸ்சார்ஜ் அ டெட் ஆஃப் 8432 டியூ இன் 100 years at 16% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் per annum இஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுலேயும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், பிரின்சிபல் வந்து 100ன்னு. ஃபஸ்ட் இயருக்கு என்ன ஆகும், 100க்கு 1 வராது. செகண்ட் இயருக்கு 100 + 16 வரும். தேர்ட் இயருக்கு 100 + 16 + 16 32. ஃபோர்த் இயருக்கு வந்து 100 + 32 + 16 எவ்வளோ வரும், 48. டோட்டலாக எவ்வளோ, 400 + 48 into 2. 48 into 2னா 96. ஸோ 496. ஸோ 496ஓட வேல்யூ வந்து 8432. அப்படின்னா 100ஓட வேல்யூ எவ்வளோ, இது எதால் டிவைட் பண்ண முடியும், 4ஆல் டிவைட் பண்ண முடியுமா, 124, 2108. இது திருப்பி 4ல் போகுமா, இது 31, இது 527. இது 31ஆல் எவ்வளோ டிவைட் ஆகுது, 217. இது வந்து 17. 1ஓட வேல்யூ 17னா 100ஓட வேல்யூ எவ்வளோ, 1700. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1700. 88th question. An annual installment of 3500 will discharge a debt of 16310 due in 4 years at y% simple interest per annum. What is the value of y? Installment will be paid at the end of the year 1, year 2, year 3 and year 4. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரியே தான் நம்ம இது எப்படின்னு பார்க்கலாம். பிரின்சிபலை வந்து 100ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இயருக்கு என்ன ஆகும், 100 பிரின்சிபலாக இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து ஒய்யாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வராது. செகண்ட் இயருக்கு 100ஆக கட்டும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து ஒய்யாக வரும். தேர்ட் இயருக்கு 100ன்னு வரும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 2y வரும். ஃபோர்த் இயருக்கு 100 கட்டும்போது 3y இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இது மொத்தமாக எவ்வளோ ஆகுது, 100 +
6y 400 + 6y. ஸோ 400 + 6y ஓட வேல்யூ என்ன? 100ஓட வேல்யூ என்ன? 100ஓட வேல்யூ வந்து 3500. 400 + yயோட வேல்யூ 16310. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 400 + y is equal to 16310 by 35 தான் 35 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இதை 7ஆல் டிவைட் பண்ணால் 5, இது 2330, இதை பண்ணால் 466. ஸோ yயோட வேல்யூ என்ன? 6yயோட வேல்யூ என்ன? 6yயோட வேல்யூ 66, yயோட வேல்யூ 11. இந்த சம்மோட ஆன்சர் ஆப்ஷன் டி 11%. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின் இது தான். 90th question 1380 has to be paid after 4 years if 4 equal installments are required with a simple interest of 10% on each installment. What is the value of each installment? ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரியே தான். இன்ஸ்டால்மெண்ட் பிரின்சிபல் 100ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வந்து 100 பிரின்சிபல், நோ இன்ட்ரெஸ்ட்டு. செகண்ட் இயருக்கு 100 + 10. தேர்ட் இயருக்கு 110 + 10. ஸோ 100 + 20 எழுதிக்கலாம். ஃபோர்த் இயரில் 120 + 10. ஸோ இது வந்து 30. இந்த அமௌண்ட்டோட டோட்டல் எவ்வளோ? 460. 460யோட வேல்யூ எவ்வளோ? 460 is equivalent to 1380. பிரின்சிபல் இன்ஸ்டால்மெண்ட் 100ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 0, இது வந்து 3. 1ஓட வேல்யூ 3னா 100ஓட வேல்யூ 300. ஆன்சர் வந்து 300. இந்த கொஸ்டின் இந்த வீடியோவே ஃபுல்லாக ஸ்பீடாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த இன்ஸ்டால்மெண்ட் ரிலேட்டட் சம்ஸ் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் ரிலேட்டட் சம்ஸு எக்ஸாமுக்கு வந்துச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. சேனலுக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, இந்த வீடியோவை எடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பாஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்யூஷனுக்கு போங்க. வீடியோவில் பாருங்கள். அது உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் பேஸை பெட்டராக டெவலப் பண்ணும். ஒரு வாட்டி நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா ஓகே இது எப்படி பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரலை அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோர் ரிட்டென்ஷன் இருக்கும். ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் எதுவுமே ட்ரை பண்ணாமல் டேரெக்டாக சொல்யூஷன் பார்க்கறதுக்கு. சரி, இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.